Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்று கூக்குரலிட்ட வேட்பாளர் நோட்டாவை விட குறைந்த வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தமிழகத்தின் நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாகவும் அணை உடைந்தால் கேரளாவில் பல லட்சம் மக்கள் உயிரிழப்பார்கள் என்ற விஷம பரப்புரையை கையில் எடுத்தவர் ரசல் ஜோய். இதற்காக சேவ் கேரளா என்ற இயக்கத்தை தொடங்கி முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்ற தொடர் முழக்கங்களுடன் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். இவர் கேரள மாநிலம் இடுக்கி மக்களவை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். 8,40,000 அதிகமான வாக்குகள் பதிவான இடுக்கி தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை முடிவில் முல்லை பெரியாறு அணையின் எதிரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ரசல் ஜோய் பெற்ற வாக்குகள் 4,437 மட்டுமே. இடுக்கியில் நோட்டாவிற்கு 9,519 வாக்குகள் கிடைத்த நிலையில் ரசல் ஜோய் நோட்டாவை விட 5,082 வாக்குகள் குறைவாகவே பெற்றுள்ளார். இதன் மூலம் தமிழகத்தின் நீராதாரமான முல்லை பெரியாறு அணையை உடைக்க நினைப்பவரை இடுக்கி மக்கள் நிராகரித்துள்ளது தெளிவாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.